தமிழ் ஆளுநர் ஆட்சி என்பது பாரதிய ஜனதா கட்சி கொல்லைப்புற வழியாக ஆட்சி நடத்துவதாகத்தான் அமையும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த நோக்கத்தை முறியடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆதரவு அளிப்பது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். ஆனா இடதுசாரிகள் வெளியிலிருந்தான் ஆதரவு, இவர் என்ன பண்ண போறான்னு முடிவு பண்ணிட்டு தான் நாங்க முடிவு பண்ணுவோம், கூட்டணி அல்ல என்பது தெளிவாக சொல்லியிருக்காரு. அப்ப காங்கிரஸ் எடுத்த முடிவுக்கும் இடதுசாரி எடுத்த முடிவுக்கும் என்ன வேறுபாடு? அது இன்னும் ரெண்டு விதமான வேறுபாடு. நீங்க சொன்னது போல பதவியில் பங்கு அவங்களோடு மக்கள் நலன் சார்ந்த மாநில நலன் சார்ந்த பிரச்சனைகளை திமுகவோடு இணைந்து செயல்படுவோம். நாங்க கூட்டணியில இருந்தாலும் கூட இந்த அரசியல் முடிவுகளை நாங்கள் முழு சுதந்திரத்தோடு எங்களுக்குரிய சுதந்திரத்தோடு அந்த முடிவுகளை மேற்கொள்வோம் என்பது ஸ்டாலின் அவருக்கும் நன்றாக தெரியும் என்றே சொல்லியிருந்தார். ஆக அந்த அடிப்படையில் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. காங்கிரஸ் கட்சி அதை ஒரு நாகரிகமாக செய்திருக்கலாம் என்கிற விமர்சனம் எனக்கு உண்டு. உரத்த குரல் எழுப்புவோம், அவரை நிர்பந்திப்போம், மீறினால் நாங்கள் போராடுவோம். அதற்கு அப்படி பதிவாவதற்கு ஏற்ற அதற்கு பொருத்தமான முடிவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தாவேகா நீதிமன்றத்தையும் நாடக்கூடும் என்கிற எதிர்பார்ப்பு ஏற்கனவே இருந்தது. அதுக்காக செய்திருக்கிறார்கள். ஆனால் உச்ச நீதிமன்றத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம ஏற்கனவே அவர்கள் மிக தெளிவான வரையறைகள்லாம் கொடுத்திருக்கிறார்கள். ஆளுநர் அவர்கள் அவர் அழைக்காமல் இருப்பது விமர்சித்திருக்கிறார் ஸ்டாலின் அவர். அந்த அளவுக்கு பாரு, இது ஒரு புதிய சூழல் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எந்த கட்சிகளை எதிர்த்து விஜய் களத்தில் நின்றாரோ அந்த திமுக அதனோட கூட்டணி கட்சிகள் அவர் ஆட்சி அமைப்பது முழுமையாக ஆதரிக்கிறார். ஏற்கனவே திமுக ஆட்சியில் என்னென்ன மக்கள் நல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டதோ அந்த திட்டங்கள் அனைத்தையும் நீங்கள் ஒன்றுவிடாமல் செயல்படுத்த வேண்டும், தொடர வேண்டும். அப்ப நீங்க அறிவித்த திட்டங்களையும் செயல்படுத்துங்க, அது வேற. அதே போல நாங்கள் இந்த அப்படி உடனே விஜய் ஆட்சி அமைக்க கூடாது என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எங்கேயுமே சொல்லல. அவர் ஆட்சி அமைக்கட்டும், நாங்கள் எதிர்கட்சியாக இருந்து சிறப்பான எதிர்கட்சியாக செயல்படுவோம் என்றுதான் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அறிவித்திருக்கிறாரே தவிர அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசு விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர் திரு ஆ. குமரேசன். வணக்கம் தோழர். வணக்கம். குறிப்பா ஒரு வழியாக என்ன சொல்றது, தமிழ்நாட்டில் நடந்த ஒரு தள்ளுமுள்ளு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. சிபிஎம் சிபிஐ வெளியிலிருந்து ஆதரவுங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறார்கள். அதிலும் தெல்ல தெளிவாக அவர் கூறுவது என்னென்றால், திமுக கூட்டணியில் தொடர்கிறோம், இந்த ஆட்சி நம்மால் கெட்டுப்போகக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக வெளியிலிருந்து ஆதரவு அமைச்சரவையிலோ கூட்டணியோ கிடையாதுங்கிறத இரு கட்சிகளும் தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் திருமாவளவனும் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமா இதை பாக்குறீங்க, இது ஆரோக்கியமான அரசியலா அல்லது வழக்கம் போல் மற்றவர்கள் சொல்லுவாங்களே சந்தர்ப்பவாத அரசியல் சொல்லி அந்த மாதிரியான கோணங்கள் இது இருக்கிறதா? இந்த ஆங்கிலத்துல ஆப்பர்ச்சுனிசம் அப்படிங்கறது தமிழ்ல யாரு சந்தர்ப்பவாதம்னு மொழிபெயர்த்தாங்கன்னு தெரியல. என்ன சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப ஒரு நிலை எடுப்பது என்பது தவறா? அப்ப எப்படி சந்தர்ப்பவாதம்னு சொல்றது? சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப, சூழ்நிலைக்கு ஏற்ப, கட்டாயத்திற்கு ஏற்ப, கால மாறுதலுக்கு ஏற்ப சரியான முடிவுகள் எடுப்பது நியாயமானது. எனவே சந்தர்ப்பவாதம் என்பது தவறான மொழிபெயர்ப்பு, ஒரு கெட்ட சொல்லாக மாறிவிட்டது. ஆமா. ஆனா யார் மொழிபெயர்த்த யாரோ ஒரு புண்ணியவன் அப்படி மொழிபெயர்த்து அதை இன்னும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு தமிழகத்தினுடைய இன்றைய அரசியல் சந்தர்ப்பம், அது ஒரு சமூக நிலைமை என்கின்ற அந்த சந்தர்ப்பம் ரெண்டை இணைத்து பார்க்கிற போது மிக சிறப்பான ஒரு முடிவை இடதுசாரி கட்சிகள் இரண்டும் எடுத்திருக்கிறார்கள். அப்படி இதுல எந்த மாற்று கருத்து எனக்கு இல்லை. சொல்ல போனா நேற்று நாம் சந்தித்தோம், உரையாடினோம். அந்த உரையாடல் அதனுடைய பிரதிபலி இதோ நம்ம உரையை கேட்டுட்டு தான் தலைவர் இப்படி முடிவெடுத்தாங்க நம்ம மிக யோசிக்க வேண்டியதில்லை. ஆனா அந்த முடிவுகளோடு இணைந்து நாம் சிந்தித்திருக்கிறோம், நாம் கருத்துக்களை தேர்ந்தெடுக்க என்பது நமக்கு பெருமை அளிக்கிற ஒரு விஷயம் தானே. அந்த வகையில வெறும் பெருமைக்கு மட்டுமல்ல, நாம் எந்த கவலையோடு எந்த அக்கறையோடு
இந்த முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும், அப்படிதான் எடுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தினோமோ அதே அக்கறையோடு அதே கவலையோடு என்ன அக்கறை என்ன கவலை, ஒரு பக்கம் தமிழகத்தில் நான் சொன்னேன், தமிழகத்துடைய அந்த பாரம்பரிய மாநில உரிமைகள், மொழி உரிமைகள், கல்வி உரிமைகள், மிக முக்கியமாக மக்களுடைய மத நல்லிணக்கம், இந்த மகத்தான பாரம்பரியத்துக்கு ஊறு விளைந்துவிடக் கூடாது என்கின்ற அந்த அக்கறை. என்ன கவலை, இதையெல்லாம் மீறி கொண்டு இதற்கெல்லாம் எதிரான சக்தி, இதையெல்லாம் சீர்குலைக்க துடித்துக் கொண்டிருக்கின்ற பாஜக, அவர்கள் யாரும் அதிமுக மூலமாக வர நினைத்து அது முடியவில்லை என்கிற போது விஜயை பயன்படுத்தி கொண்டு புறவாசல் வழியாக அவர்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடும். அப்படி வந்து விட்டால் தமிழகத்துல மிகப்பெரிய பெரிய சவாலான நிலைமைகள் உருவாகிவிடும். தமிழக மக்களுடைய இந்த பாரம்பரியத்துக்கு ஊறு விளைவித்து விடும் என்கின்ற அந்த கவலை. ஆக அந்த நியாயமான கவலையோடும் நியாயமான அக்கறையோடும் இந்த சரியான முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். இரண்டு கட்சிகளையும் சேர்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்த 4 பேருடைய ஆதரவும் இவர்களுக்கு உறுதியாகிவிட்டது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி என்பது அறிவித்து விட்டது. நீங்கள் சொன்னதை போல திருமாவளவன் அவர்களும் இன்னும் சற்று நேரத்தில் அறிவித்து விடுவார் என்றுதான் செய்திகள் தெரிவிக்கிறார். எப்படி இந்த 2 கட்சிகளும் அவர்களுடைய மாநில அளவிலான கூட்டங்களை நடத்தி இந்த முடிவுகளை எடுத்தார்களோ, இறுதிப்படுத்தினார்களோ, அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய கூட்டமும் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தவிர்க்க முடியாது. ஏன்னா அது ஒரு கூட்டு முடிவாக இருக்க வேண்டும் என்பதால் அந்த கூட்டங்கள் நடத்துவது என்பது ஒரு தேவைதான். அதை அரசியல் புரிதல் உள்ளவர்கள் தெரிந்து கொள்வார்கள். காங்கிரஸ் அமைச்சரவை பதவிக்கு போகிற அளவுக்கு அவர்கள் முடிவு பேசிட்டாங்க. ஆனா அவங்க ஒரு வார்த்தை பிஜேபி உள்ள வந்து நாங்க அந்த முடிவு எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க பதவி வகிக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க, அமைச்சரவை கேட்கிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. ஆனா இடதுசாரிகள் வெளியிலிருந்து தான் ஆதரவு, இவர் என்ன பண்ண போறான்னு முடிவு பண்ணிட்டு தான் நாங்க முடிவு பண்ணுவோம், கூட்டணி அல்ல என்பது தெளிவாக சொல்லியிருக்காரு. அப்ப காங்கிரஸ் எடுத்த முடிவுக்கும் இடதுசாரி எடுத்த முடிவுக்கும் என்ன வேறுபாடு? அது இன்னும் 2 விதமான வேறுபாடு. நீங்க சொன்னது போல பதவியில் பங்கு என்ன, மொத்தமே 5 பேர் தான், அதுல யாருக்கு எத்தனை பதவி கொடுத்து விட முடியுங்கிறதும் ஒரு பக்கம் இருக்க, ஏதோ ஒரு வகையில் அதிகாரத்தில் நாங்களும் இருக்கிறோம். ஏனென்றால் 60 ஆண்டுகள் தவித்து போயிருந்தவர்கள் என்ன, தமிழகத்துடைய ஆட்சி அதிகாரத்துல இருந்து உள்ளே திரும்ப திரும்ப அந்த குறைகள் வந்து கொண்டே இருந்தன. தலைவர்களை சமாளித்துக் கொண்டே இருந்தார், இல்ல அப்படிலாம் இல்ல அப்படின்னு. ஆனாலும் இன்னொரு பக்கம் 2ஆம் மட்ட 3ஆம் மட்ட தலைவர்கள் அதை ஒழித்துக் கொண்டே இருந்தார்கள். இன்றைக்கு அவருடைய குரல் ஓங்கி இருக்கிறது என்பது தெரிகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை அவரும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இவர்களுக்கு இந்த ஆதரவு தேவைங்கிற நிலைமையை பயன்படுத்தி கொண்டு அப்ப நாங்க வந்துடுறோம், ஆனா எங்களுக்கு நீங்க ஆட்சியில பங்கு கொடுக்கணும்னு அதை ஒப்புக்கொண்டு இருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது. ஆனா இன்னொரு வேறுபாடு இருக்கிறது, அதுதான் முக்கியம். அதாவது அவர்கள் ஆட்சியில் பங்கு கேட்பது 2 இடதுசாரி கட்சியிலும் நாங்க எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஆதரவு அளிக்கிறோம், எங்களுக்கு நாங்கள் ஆட்சியில் பங்கு வகிக்க மாட்டோம் என்று சொன்னதற்கு இன்னொரு வேறுபாடு இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி உடனடியாக போனது, எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் ஒரு முறையான நாங்க இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கோங்கன்னு திமுக தலைமையோடு உட்கார்ந்து பேசியிருக்கலாமே. இந்த 3 கட்சிகள் தலைவர்களும் அந்த நாகரிகத்தை கடைபிடித்தார்களே. மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார்கள், நாங்கள் இந்த முடிவு எடுத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று தெரிகிறது. அவரும் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த முடிவுக்கு வந்தார்கள். ஏன்னா திருமாவளவன் அவர்கள் அந்த ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து வெளியே வந்த உடனே சொன்னாங்க, நாங்க 2 கம்யூனிஸ்ட் கட்சியில என்ன முடிவு எடுக்கிறதோ அந்த முடிவுக்கு ஏற்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் முடிவு எடுக்கும் என்று சொன்னார். அதுபோல வீரபாண்டி அவர்கள் சொன்னார்கள், நாங்க ஸ்டாலினுக்கே தெரியும், நாங்க கூட்டணியில இருந்தாலும் கூட இந்த அரசியல் முடிவுகளை நாங்கள் முழு சுதந்திரத்தோடு எங்களுக்குரிய சுதந்திரத்தோடு அந்த முடிவுகளை மேற்கொள்வோம் என்பது ஸ்டாலின் அவருக்கும் நன்றாக தெரியும் என்றே சொல்லியிருந்தார்கள். ஆக அந்த அடிப்படையில் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. காங்கிரஸ் கட்சி அதை ஒரு நாகரிகமாக செய்திருக்கலாம் என்கிற விமர்சனம் எனக்கு உண்டு. என்றாலும் கூட நேற்று நாம் பேசியது போல ஒரு மதவாதம் என்பதை தன்னுடைய அரசியல் ஆயுதமாக வைத்துக் கொண்டு வருகின்ற ஒரு சக்தி, அதை தடுத்து நிறுத்துவதற்கு இந்த 5 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு விஜய்க்கு போகிற போது அது சாத்தியமாகும், தடுத்து நிறுத்துவது என்பது இன்றைக்கு சாத்தியமாகும் என்கிற நிலைமை உருவாகியிருக்கிறது. அதற்காக அதை பாராட்டத்தக்க ஒரு முடிவுதான். அது பக்குவமாக இந்த 2 கட்சிகளும் அடுத்து விடுதலை சிறுத்தைகளும்
மேற்கொண்டிருக்கு. இந்த பக்குவமான அணுகுமுறையோடு செய்திருந்தால் இன்னும் அரசியல் மரியாதை அதிகமாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆக இந்த வேறுபாடுகளை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு பதவி கேட்டிருக்கிறார். இவர்கள் ஏற்கனவே ஒன்றிய ஆட்சியில் இருக்கிற ஒன்றிய அரசுக்கு ஆதரவு அளிக்கிற போதே, மன்மோகன் சிங் அரசுக்கு ஆதரவு அளிக்கிற போதே சொல்லியிருந்தார்கள், நாங்கள் வெளியிருந்துதான் ஆதரவு, உள்ளே வரமாட்டோம் என்று. விபி சிங் அரசுக்கு ஆதரவு அளித்த போதும் அப்படித்தான். ஆக அதுல வந்து ஒரு புதிதல்ல. சொல்லப்போன வரலாற்றுல ஜோதிபாசு அவர்களுக்கு பிரதமர் பொறுப்பு தரப்பட்ட போதே வேண்டாம் என்று சொன்ன இயக்கம் இது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும். ஆக இப்படியான வரலாறு என்பது அவர்களுக்கு இருக்கிறது. இதை இப்போ இருக்கிற நிலைமையில நீங்க வாக்களித்த நடந்து கொள்ளுங்கள். அதை விட முக்கியமாக இன்னைக்கு பேட்டியில பாத்தீங்கன்னா சண்முகம் அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார், ஏற்கனவே திமுக ஆட்சியில் என்னென்ன மக்கள் நல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டதோ அந்த திட்டங்கள் அனைத்தையும் நீங்கள் ஒன்று விடாமல் செயல்படுத்த வேண்டும், தொடர வேண்டும். அப்ப நீங்க அறிவித்த திட்டங்களையும் செயல்படுத்துங்க, அது வேற. அதே போல நாங்கள் இந்த அப்படி உடனே வீரபாண்டியன் இன்னொரு பதில சொல்ற நிருபர்கள் கேட்கிற போது, ஒருவேளை அந்த நீங்க உங்களுடைய கோரிக்கையில் அவர் ஏற்கப்படவில்லை என்றால் என்ன செய்வீர்கள் என்பது, நாங்கள் அவற்றையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துவோம். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லையோ என்றால் மக்களுக்கான கோரிக்கைகளை தான் நாங்க வைக்க போறோம், அது நிறைவேற்ற வேண்டால் போராடுவோம் அப்படி வந்து தெளிவா சொல்றாரு. நாங்க ஏதோ இன்னைக்கு ஆதரவு கொடுத்தவங்களுக்காக இல்லைன்னு. அதே மாதிரி ரெண்டு பேருமே தெளிவாக சொன்னது, இது ஆட்சிக்குத்தான் ஆதரவு. இன்றைக்கு அமைப்புல ஆட்சி அமைய வேண்டும், இல்லை என்றால் குடியரசுத் தலைவர் ஆட்சி அறிவிக்கப்பட்டுவிடும். அப்படி குடியரசுத் தலைவர் ஆட்சி என்றால் அதனுடைய பொருள் என்னவென்றால் ஒன்றிய அரசினுடைய ஆட்சி, நரேந்திர மோடியினுடைய ஆட்சி, இன்னும் வெளிப்படையா சொல்ல அமித்ஷா அவருடைய ஆட்சி. அதெல்லாம் வரவிடாமல் தடுப்பதற்கு இது ஒரு முக்கியமான அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த முடிவை இவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். மற்றும் சொல்லுங்க நீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இன்னொரு செய்தி, குறிப்பாக முன்னாள் முதல்வர் M.K. ஸ்டாலின் அவர்களோட ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. அதிலுமே கூட நீங்கள் வந்து அதாவது தாவைக்க ஆட்சி அமைவதற்கு அழைக்க வேண்டும் என்பதை வந்து வலியுறுத்துகிறாரு. அதே மாதிரி சிபிஎம் இடதுசாரி கட்சிகளும் கூட ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் வெளியாகும் போது துரோகி என்று கிட்டத்தட்ட கடுமையாக விமர்சனம் செய்ய துணிந்தார் திமுக கட்சியினர். ஆனா சிபிஎம் சிபிஐ அந்த நிலைப்பாடு இருக்கும்போது அப்படியான எந்த விமர்சனமும் வைக்கவில்லை. மாறாக இவருமே கூட விஜய் ஆட்சிக்கு வர வேண்டுங்கிற துணியில தான் அந்த அறிக்கை இருக்கிறது. இந்த ஒற்றுமை ஆளுநர் அவர்கள் அவர் அழைக்காமல் இருப்பது விமர்சித்திருக்கிறார் ஸ்டாலின் அவர். அந்த அளவுக்கு பாரு, இது ஒரு புதிய சூழல் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்ப எந்த கட்சிகளை எதிர்த்து விஜய் களத்தில் நின்றாரோ அந்த திமுக அதனோட கூட்டணி கட்சிகள் அவர் ஆட்சி அமைப்பது முழுமையாக ஆதரிக்கிறார்கள். அவர் ஆட்சி அமைக்க தடையாக இருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். ஆக இது எவ்வளவு ஒரு அரசியல் முதிர்ச்சி உள்ள, நான் ஏற்கனவே சொன்னது போல சமுதாய அக்கறையுடன் கூடிய ஒரு நல்ல அரசியல் நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் எடுத்த முடிவுகள் நேற்று நம்ம பேசணும். இருந்தார்கள் என்றால் அது வரவேற்கத்தக்கதான். அவர்கள் ஏன் நீங்க அழகா சொன்னீங்க, சிபிஎம் சிபிஐ எடுத்திருக்கிற இந்த முடிவை ஸ்டாலின் அவர்களோ திமுகவினரோ விமர்சிக்கவில்லை, குறை கூறவில்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சி எடுத்த முடிவுகள் நீங்க சொன்னது போல கடுமையான வார்த்தைகளை விமர்சித்தார்கள் என்றால் அதை ஒரு குறைந்தபட்ச பேச்சுவார்த்தை கூட இல்லாமல் நாங்கள் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறோம், உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறோம் என்று முறைப்படி சொல்லியிருக்கலாமே. ஆனால் உடனடியாக அந்த முடிவு எடுத்தது என்பது நல்ல ஒரு என்ன சொல்வது, விஜய் இன்னொரு பக்கம் போய்விடாமல் வேறு யாரும் அவர் ஆக்கிரமித்து விடாமல் தடுப்பதற்கும் பயன்பட்டது. நம்ம இதையும் சேர்த்துதான் யோசிக்க வேண்டும். அதை முறைப்படி செய்திருக்கலாம். என்ன ஸ்டாலின் அவர்களை போய் சந்திப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகிவிட போகிறது, இந்த முடிவை சொல்லிவிட்டு திரும்பி வருவதற்கு எவ்வளவு நேரம் ஆகிவிட போகிறது, பிறகு அறிவிக்க வேண்டியதுதானே. ஆனா அதை செய்ய தவறியதால் தான் அவர்கள் விமர்சனத்துக்கு உள்ளானார்கள். சிபிஎம் சிபிஐ இன்னொன்றையும் சொல்லியிருக்கிறார்கள், நாங்க ஆட்சி அமைப்பதற்குத்தான் ஆதரவு, மற்றபடி திமுக கூட்டணியோடு திமுகவுடன் உள்ள எங்கள் உறவு தொடரும், மக்கள் நலனுக்கான மாநில நலனுக்கான அந்த திமுக மேற்கொள்ளக்கூடிய முயற்சியில் அத்தனைக்கும் எங்களுடைய ஆதரவு இருக்கும், அந்த உறவு தொடரும் என்று அருது. அப்ப இதெல்லாம் ரொம்ப புதுமையான, இதுவரைக்கும் தமிழகம் காணாத மிகுந்த பக்குவமான ஒரு அரசியல். இந்த மக்களுக்கு கூட நன்றி சொல்ல வேண்டும். இந்த அரசியல் வெளிப்படுவதற்கு காரணமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்களவா, அதனால இந்த மக்களும் கூட பாராட்டுக்குரியவர்கள் தான். ஓகே, இன்னொரு விஷயம் இப்போ கரண்ட் விஷயம் இப்போ என்ன ஒரு அப்டேட் ஆயிருக்கிறது,
அதாவது கவர்னர் வந்து ஆட்சிக்கு அழைக்க வேண்டும், அழைக்காமல் இருப்பது சட்டவிரோதம் சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துல தாவேகா தரப்பு இப்ப மனு தாக்கல் செய்திருக்கிறாங்க. அதுவும் ஒரு புதிய செய்தியா இருக்கிறது. இனி எதுவும் பிரச்சனை வருமா, இல்ல உச்சநீதிமன்றம் வேறு ஒரு வழிகாட்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இந்த வழக்கு தொடுத்திருப்பதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அதான் இப்ப அது எதிர்பார்க்கப்பட்டதுதான். ஏனென்றால் ஒரு பக்கம் ஆளுநர் அவர்கள் வெளிப்படையா இந்த மாதிரி நிபந்தனை விதித்திருக்க வேண்டிய தேவையே கிடையாது. அவர் ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுத்து விட்டு சட்டமன்றத்தில் குறிப்பிட்ட தேதிக்குள் உங்களுடைய பெரும்பான்மை நிறுவியுங்கள் என்று சொல்லியிருந்தால் ரொம்ப நாகரீகமாக முடிந்திருக்கு, எந்த இடையூறும் இல்லாமல் முடிந்திருக்கு. ஆனால் இவ்வளவு பரபரப்புகளை ஏற்படுத்தி பதற்றத்தை ஏற்படுத்தி எல்லா தலைவரும் சொல்கிறார், இதன் பின்னால் நிச்சயமாக ஒன்றிய ஆளுங்கட்சியுடைய தலையீடு இருக்கிறது, அவர்கள் ஆட்டி வைக்கிறார்கள். கபில் சிபல் அவர்கள் மூத்த வழக்குரைஞர், அவர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு, அவர் வெளிப்படையா சொல்றாரு, இதுல ஒன்றிய அரசினுடைய தலையீடு இருக்கிறது என்று அப்பட்டமாக தெரிகிறது என்று அவர் சொல்லியிருக்காரு. அப்ப இதற்கெல்லாம் இடம் கொடுத்திருக்கிற நிலைமையில தாவேகா நீதிமன்றத்தையும் நாடக்கூடும் என்கிற எதிர்பார்ப்பு ஏற்கனவே இருந்தது. அதுக்காக செய்திருக்கிறார்கள். ஆனால் உச்ச நீதிமன்றத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம ஏற்கனவே அவர்கள் மிக தெளிவான வரையறைகள்லாம் கொடுத்திருக்கிறார்கள். பொம்மை அவருடைய ஆட்சி கர்நாடகத்துல கலைக்கப்பட்ட போது அதற்கு எதிராக கொடுக்கப்பட்ட வழக்கு, அதுல அளிக்கப்பட்ட தீர்ப்பு என்பது இன்றைக்கு வரைக்கும் அதை தான் மீற முடியாத ஒரு அணையை போட்டு வைத்திருக்கிறது. அதுல பயன்படுத்த முடியாத சூழலை ஏற்படுத்தி இருக்குது. ஆமா ஆமா, அது வரைக்கும் மாநில அரசு அதுக்கப்புறம் கலைக்கப்படல, இல்ல தடுக்கப்பட்டிருக்க வந்திருக்குல்ல, அப்படிலாம் பார்க்கிறோம். அது போல இந்த மாதிரி ஆட்சி அமைப்பதற்கான விதிமுறைகள், அதுல அவங்க கண்டிப்பா அந்த சரிபாதி அவர் சொல்லுகிற அந்த எண்ணிக்கை அந்த பட்டியல் கொடுத்தால்தான் நான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்வதற்கான இடமே கிடையாது என்றும் தெளிவுபடுத்தியிருக்கிறது. எனவே ஏற்கனவே அளித்திருக்கிற அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் அடுத்த தீர்ப்பும் வரும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். இதற்கிடையே இவருக்கு தேவையான இந்த எண்ணிக்கைகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அறிவித்து விட்ட பிறகு அப்படியான நிலைமை உருவாகிற போது இடையூறு இல்லாமல் அவர் அழைத்தே ஆக வேண்டும், வேறு காரணங்களை சொல்லாமல். ஆகவே இது அடுத்தடுத்து எவ்வாறு போகிறது என்பதை மக்களாக சேர்ந்து நாமும் என்ன செய்தி வருகிறது பார்த்து கொண்டிருக்க வேண்டியதான். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், எப்படி காங்கிரஸ் எடுத்த முடிவுக்கும் இடதுசாரி எடுத்த முடிவுக்கும் ஒரு மிகப்பெரிய தத்துவ வேறுபாடு இருந்ததோ, அதே போலவே இப்ப விசிக எடுக்கப்படுற முடிவும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது என்ன வகையான முடிவாக இருந்தால் சரியா இருக்கும், என்ன வகையான முடிவு வர வாய்ப்பு இருக்கும் நீங்க கருதுறீங்க? அதாவது அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், ஒன்று இடதுசாரிகள் எடுக்கிற முடிவுக்கு இணங்க நானும் முடிவெடுப்பேன் தான் அவர் சொல்லியிருக்கிறார். அதோட பொருள் என்னென்றால் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதே முடிவை நானும் எங்கள் கட்சியும் எடுக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி எடுப்பது என்பது இந்த இன்றைய காலத்தின் தேவை, தமிழக சூழலுக்கு அது ஒரு முக்கியமான தேவை. அதை திருமாவளவன் அவர்களும் உணர்ந்திருக்கிறார்கள். அதே நேரத்துல மு.க. ஸ்டாலினை போய் சந்தித்து வந்ததுல அவரும் அந்த 3 தலைவர்கள் அவரும் ஒருவர். ஆனா அப்ப இந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம் என்பதை அவருக்கும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் திமுகவுடனான எங்களுடைய அரசியல் உறவு என்பது தொடரும். ஆட்சியில அவருக்கு ஆதரவு, அவ்வளவுதான். ஆட்சி அமைப்பதற்கு தடை வந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த வகையில தொடர்ந்து திமுக மேற்கொள்ளக்கூடிய இந்த மக்கள் நலனுக்காக, மாநில உரிமைகளுக்காக மேற்கொள்ளக்கூடிய அத்தனை முயற்சிகளும் நாங்கள் இந்த அணியில் தான் இருப்போம் என்றும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இன்னைக்கு கூட செய்தியாளர் கேட்கிறார்கள், இப்படி அணி மாறியது சரிதானா என்று. அணியே மாறலையே, தப்பான ஒரு கேள்வி கேட்கிறாங்க ஒரு செய்தியாளர். ஆனா அவங்க பல குணங்கள் அப்படிலாம் கேட்டுதான் பதில்கள் வாங்குவாங்கன்னு வச்சுங்க. ஆனாலும் ஒரு பக்குவமற்ற கேள்வி அது. அணியே மாறல, காங்கிரஸ் கட்சி அணி மாறி இருக்கு, போய் அந்த கணியோட சேர்ந்துட்டாங்க, அமைச்சரவைக்கு இடம் கேட்டிருக்காருலாம் அவங்க தெரிகிறது. இவர் அப்படிலாம் அறிவிக்கவே இல்லையே. எனவே அணி மாறாமலே ஆட்சிக்கு ஆதரவு, இன்னொரு பக்கத்துல மக்களுக்காக திமுகவுடனான உறவு தொடரும் என்பது உண்மையிலே வியந்து பாராட்டு. என்ன எதிர்கால வரலாற்றிலே இப்படிப்பட்ட ஒரு பக்குவமான அரசியல் வளர்ச்சி போக்கை தமிழகத்திலே பார்க்க முடிந்தது என்று பதிவாகும். அப்படிதான் நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி பதிவாவதற்கு ஏற்ற அதற்கு பொருத்தமான முடிவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மேற்கொள்ளும் என்று நம்புகிறேன், மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இல்ல, காங்கிரசிற்கும் சிபிஎம் எடுத்த முடிவுக்கும் நிச்சயமாக ஒரு தத்துவ வேறுபாடு இருக்கிறது. எந்த காலகட்டத்திலும் பதவிக்காக கொள்கைகள் விட்டுக் கொடுக்க கூடாது என்ற உறுதிப்பாடு தெரிகிறது. போலவே விசிகாவும் கிட்டத்தட்ட அந்த முடிவு எடுக்கும் என்று நம்மளால நம்ப முடிகிறது.
இதுக்கிடையே பாத்தீங்கன்னா இன்னொரு விமர்சனத்தை சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த நிமிடம் வரை பாத்தீங்கன்னாக்க நடிகராக ஒரு பெரிய என்ன சொல்ல ஒரு செலிபிரிட்டியாக தன்னை காட்டிக்கொள்கிற விஜய் நேரடியாக யாரையும் சந்தித்து வந்து அதாவது ஆதரவு கேட்பதோ அந்த மாதிரியான நிலைப்பாடுகள் எடுப்பது இன்னும் தாமதம் இருக்கிறது. மக்களை சந்திப்பதில், மக்களுக்கு நன்றி கூறுவதில் இந்த நிமிடம் வரை அவர் ஒரு குறைஞ்சபட்சம் இடதுசாரிகள் இப்படி ஒரு தார்மீக ரீதியான ஒரு தத்துவார்த்த முடிவு எடுத்துவது கூட ஆதரித்தோ அல்லது பக்குவமான அணுகுமுறையோ இதுவரை இல்லைங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கத்தானே செய்கிறது. அப்ப விஜயோட இந்த நிலைப்பாடு அந்த அணுகுமுறை சரியா? இல்ல, அவங்களுக்கு இருக்கிற அந்த பதற்றமான சூழலை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு பக்கம் நீதிமன்றத்துக்கான அந்த தயாரிப்புகள் இருக்க வேண்டியிருக்கிறது, ஆளுநருடன் அடுத்த சந்திப்புக்கான நேரம் வாங்கி இருக்கிறார்கள். அப்ப அதற்குள் இந்த கட்சியுடைய ஆதரவு கடிதங்களை பெற வேண்டியிருக்கிறது என்கின்ற ஓய்வுக்கு நேரம் இல்லாத பரபரப்பான ஓட்டங்கள். அதுல இந்த மாதிரியான சம்பிரதாயங்களை அது இடதுசாரி கட்சிகளை பத்தி எதிர்பார்க்கவும் மாட்டார்கள். தெளிவுபடுத்தியாச்சு. மற்றபடி அவர் பிரதிநிதிகள் மூலம் நேற்று நம்ம அதை கூட பேசணும். விஜய் நேரடியாகவே பேசலாமே அப்படின்னு கூட கருத்து சொன்னோம். தொலைபேசியில் பேசியதாக ஒரு தகவல் இருக்கிறது. அப்படி பேசியிருந்தால் பாராட்டத்தக்க ஒரு விஷயம் தான் அது. அதே நேரத்துல தங்களுடைய பிரதிநிதியும் நேரடியாக கடிதமாகவும் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அதெல்லாம் ஒரு பக்கம் இந்த சூழல்ல இதெல்லாம் செஞ்சிருக்கிறார்கள் என்பதையும் நான் கவனித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. இது எப்படி ஒரு பக்குவமான ஒரு அரசியல் சூழலை தமிழக மக்கள் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்களோ, இந்த பக்குவம் அனைத்தும் தமிழக வெற்றி கழகம் அடுத்தடுத்து மேற்கொள்ளக்கூடிய அத்தனை நடவடிக்கைகளும் முயற்சிகளும் வெளிப்பட வேண்டும், பிரதிபலிக்க வேண்டும். பிரதிபலிக்குமா? அதற்கு விஜய் இன்னும் ஆட்சிக்கே வரல, அதுக்குள்ள பிஎம்சி திட்டத்துல கையெழுத்து போடுவீங்களான்னு ஒரு கொஸ்டினோட தான் இப்பயும் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அதுக்கு தாக்கு பிடிப்பாரா விஜய்ங்கிற கேள்வினாலதான் இந்த கேள்வி சேர்த்து கேட்க வேண்டியிருக்கிறது. பிஎம்ஸ்ரீங்கிறது எல்லா மாநிலங்களுக்கும் அனுப்பி இருக்கிறார்கள். அது ஒரு அவருடைய ஒன்றிய ஆட்சியுடைய திட்டம் என்பதால் எல்லாருக்கும் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள். இவர் இப்ப இருக்கிற நிலைமையில ஆட்சி அந்த கொஞ்சம் ஒரு மூச்சு விடணும்ல, அந்த மூச்சு விடுறதுக்கு அவகாசம் என்பது இன்னொரு 2 பேருக்கான அந்த கடிதம் கிடைத்து விட்டால் அந்த மூச்சு விட முடியும். ஆளுநரை பார்த்து இப்ப நீங்க கேட்ட எண்ணிக்கை இதை இருக்கிறது, இப்ப என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க. அவர் அழைத்த பிறகு அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட பிறகு அதற்கப்புறம் நிச்சயமா அவர் செய்தியாளர்களை சந்தித்தாக வேண்டும். அதற்கு முன்னால் இந்த தலைவர்கள் எல்லாம் சந்தித்து நன்றி கூறியாக வேண்டும். அதெல்லாம் செய்வார்கள் தான், கூட இருப்பவர்களும் செய்ய சொல்வார்கள். அவரும் அதை உணர்ந்து செய்வார் என்றுதான் எதிர்பார்க்கிறேன். செய்தியாளர்களை சந்திக்கிற போது நீங்கள் கேட்டது உள்ளிட்டு எப்படிப்பட்ட அரசியல் நிலைப்பாடுகளை மேற்கொள்வீர்கள்? நான் ஒரு செய்தி இன்னைக்கு செய்திகளை பார்த்து கொண்டிருக்கும் போதே அது வருகிறது. அந்த பிஜேபி எதிர்ப்பது நம்ம பேசணும். எந்த காரணம் கொண்டும் பிஜேபியுடைய கெடுபிடிகளுக்கு நான் அடிபணிய மாட்டேன் என்று திட்டவட்டமாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு என்னோட கருத்தை கூட சொன்னேன். ஆனா அது போல அதே வார்த்தைகள் அவர் சொன்னாரா இல்லையோ, ஆனால் இந்த இதுல நாங்க நீங்க எடுத்திருக்கிற அந்த நிலைப்பாட்டுக்கு இணங்கத்தான் நானும் செயல்படுவேன் என்று விஜய் சொன்னதாக ஒரு தகவல் நான் கேள்விப்பட்டேன். அப்படியெல்லாம் அந்த முடிவுக்கு வந்திருந்தால் மிக ஆரோக்கியமானது. அதை இன்னும் எழுத்துப்பூர்வமாகவே இன்னும் உறக்க சொல்லி இதுதான் என்னுடைய நிலைப்பாடு என்று கம்பீரமாக அறிவிக்கிறது. அசாதாரண சூழ்நிலை. ஆனாலும் கூட தமிழகத்தை பொறுத்தளவில் தமிழகத்துடைய தத்துவ கோட்பாடு, திராவிட இயக்க கோட்பாடு, கம்யூனிஸ்ட் கோட்பாடு என்பது ஒரு இந்தியாவுக்கே ஒரு முன்னுதாரணமாக கூட்டணியாகத்தான் இப்பொழுது வரை இருந்திருக்கிறது. அதுல இன்னொரு வெர்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு, யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல, அதாவது இது கிட்டத்தட்ட விஜய்க்கே விட ஒரு செக் வைக்கக்கூடிய ஒரு ஆதரவு தான். இந்த ஆதரவு நிச்சயமாக எல்லா தரப்பிலும் வரவேற்பு நம்புகிறேன். உங்களுடைய பார்வையிலும் அப்படித்தான் முன்வைத்தீர்கள். உங்களுடைய விமர்சனங்களையும் உங்கள் பார்வைகளையும் அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாத சூழலில் அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கிற அறக்கழகம் மூலமாக மீண்டும் என்னுடைய கருத்துக்களை இன்றைய உருவாயிருக்கின்ற சூழலின் பின்னணியில் சொல்வதற்கு வாய்ப்பளித்தமைக்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.